ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பிக்சல் 8a இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ப்ராசஸ் எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது எப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிக்சல் 8 சீரீஸில் இதாங்க பேசிக் வேரியண்ட், ஸ்டார்டிங்ஸ் வேரியண்ட் இதாங்க 8a. இந்த டிஸ்பிளே வந்து 6.1 OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. கூடவே பீக் பிரைட்னஸாக 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. இது நார்மல் பிரைட்னஸ் வந்து 400 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, மொபைல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, ஒரு 0.7 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குது, ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்து OLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால இன்னும் பெட்டராகவே இருக்குது, இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. டிஸ்பிளே ஓவராலாக செமையாக இருக்குதுங்க. அடுத்தது 64 எம்பிக்கான ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க, ப்ளஸ் 13 எம்பிக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி எப்பவும் பெட்டராக இருக்குது, பீஸ்ட்டாக இருக்குங்க. கூகுள் பிக்சல்லையுமே நல்லா செமையாக இருக்குது இமேஜ் குவாலிட்டி, அதே போல் தான் இருக்குதுங்க. 4K வீடியோவை 60 எபிஸ் வரைக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், செமையாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 13 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் கூகுள் பிக்சலை அடிச்சிக்கவே முடியாது. அதோட ஃபியூச்சர்ஸ், ஏஐ ஃபியூச்சர்ஸும் சரி, அதோட அடிஷனல் ஃபியூச்சர்ஸ்லாம் செமையாக இருக்குது கூகுள் பிக்சலில், வெறித்தனமாக இருக்குது. ஓகேங்களா? கேமரா பக்காவாக பட்டாசாக வெடிக்கு. அடுத்தது 4492 mAh பேட்டரி. இது நீங்கள் ப்ரோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, ஆமாம் ப்ரோ, இது நல்லா அக்யூரேட்டாக கொடுப்பாங்க கூகுள் பிக்சலில், அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற மொபைல் வந்து 4500 சொல்லியிருப்பாங்க மொக்கையா, இது வந்து அவங்க அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? 8GB ரேம் வேரியண்ட்டு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மொபைல் இந்தியாவில் 40,000 லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதோட ப்ராசஸ்ஸு கூகுள் டென்சர் G3 அவங்களோட ஓன் ப்ராசஸ் கொடுக்குறாங்க, நல்லா செமையாக இருக்குது. இவங்களோட அதாவது யூஐயில் செமையாக இருக்குது, பார்க்குறக்கே ஒரு யூனிக்காக இருக்குங்க. அடுத்தது 8.9 திக்னஸ், கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்குது. ஓகே, திக்காக தான் இருக்குது. அடுத்து IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குது. ஏன்னா IP67 நல்லாவே இருக்குங்க. அடுத்து Android 14 நல்ல பேசிக் போக்குறது தான். ஓகேங்களா? நல்லாவே இருக்குது. 5 சப்போர்ட்டுக்கு, NFC எல்லாமே இருக்குது. ஆக மொத்தம் இந்த மொபைல் எப்படின்னா பட்டாசாக இருக்குதுங்க. ஏன்னா கூகுள் பிக்சல்னாவே ஒரு பிராண்டு, அதோட ஃபோன் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஃபியூச்சர்ஸ்லாம் செமையாக இருக்குது, ஃபியூச்சர்ஸ் நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ப்ராசஸும் நல்லா இருக்குது, ஒரு யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபோனை நீங்கள் ஒரு 40,000 ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம், நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? கூகுள் பிக்சல் வந்து அது ஒரு பிராண்டு, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, பேட்டரி நல்லாவே இருக்குது, அதேபோல் ப்ராசஸும் நல்லாவே இருக்குது, நல்ல ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஏஐ ஃபியூச்சர்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம் அந்த பட்ஜெட் இருந்தால். இல்லை 20,000 வச்சுட்டு நீங்கள் லோன் போடலாமா? இல்லை 20,000 இது நல்ல மொபைலாக இருக்குது. 40,000 இந்த ப்ரைஸுக்கு ஓகேவாக இருக்குது. ஓகே, இந்த மொபைல் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உனக்கு இந்த மொபைல் பிடிச்சதுன்னுட்ட கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. இதோட ப்ராசஸ், இதோட ஏஐ பர்ஃபார்மன்ஸ், இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா பெட்டராகவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போடுறோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்பண்புல. பை, டேக் கேர்.